கேமே பிஎல் buddies வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சாங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் சன்னோட அம்மா இருந்ததுக்கப்புறம் இவன் எல்லா வேலையும் பார்த்துருப்பான்ல, அப்படி தான் அந்த மஸ்கட் வேலையுமே இவன் பார்த்துருப்பான். அந்த சீனை தான் இப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினாங்கன்னா இப்போயுமே எனக்கு அந்த மஸ்கட் வேலை செய்கிற இது தானே கிடச்சிருக்கும். ஸோ அந்த வேஸ்ட்டை போட்டுட்ருக்க இவன் ஆர்த்தரை நினச்சிதான் கோவமாக பேசுகிறான். என் கூட விளையாடுறதுக்குன்னே நீ ரொம்ப ஆசைப்படுறதானன்ட்டு அவனை நினச்சி முறைச்சிட்ருக்க. அப்போ கஜோன் வந்துடுறாரு மேனேஜரு. இது உனக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட சாரி சொல்கிறாரு. ஏன்னா அவனை ஆடில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ இதுதானே கிடச்சிது. அதை சொல்ல இவன் சொல்கிறான், பரவாயில்ல எதுனாலும் வேலை வேலை தானேன்ட்டு. அதோட இங்கே இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு மணி நேரம் மட்டும் இதை கடனை எடுத்துகிட்டு போகலாமா, நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல, அப்போ மேனேஜருமே சரி நான் அவங்கக்கிட்ட பேச பார்க்குறங்க மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ அந்த வேஷம் போடுற இன்னொருத்தவங்க வந்து என்னோடய பொம்மை கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க போல். இப்போ அவன் போட்டுக்கிறது ஒரு முயல் பொம்மை வேஷம். ஸோ அதை போட்டுட்டு இப்போ நடிக்க வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஆடுக்கு தான் போல். ஸோ 3 மஸ்கட் பொம்மை நின்றுட்டு டான்ஸ் ஆடணும். பட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க 3 பேருக்கும் கோஆர்டினேஷனே இல்லை. அப்புறம் போக போக அவங்களே ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்புறம் ஏதாவது சாப்பிட கொடுத்து மறுபடியுமே நடிக்க வைக்கிறாங்க. கடைசியில் 18வது டேக்கு அப்போ வந்து பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஆடோட இதை பார்க்குறக்கு. மேனேஜருமே அப்படியே அந்த மானிட்டரை பார்த்து அவரும் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நல்லா ஃபன்னாக இருக்கும் இந்த சீனே. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நேராக அந்த ட்ரீம் கம்பெனிக்கு தான் போகிறான். அந்த மஸ்கட் பொம்மை வேஷத்தோட அங்கே இந்த ஜூஸ்லாம் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கஸ்டமர் தான் இதை கொடுக்க சொன்னாங்க, டைரக்டர் ஆர்த்தருக்குன்னு சொல்ல. அப்போ ஆர்த்தர் கிட்ட ஒரு மேனேஜர் இருப்பான்ல அவன் வரான். அவன்கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவனும் எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்போ சன் வந்து அவன் கையில் இருக்க ஒரு இதை வந்து இந்த மேனேஜர் கொடுத்துறான், இது உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆளுமே சரி நீ போய் அங்கே மேலே கொடுத்துரு, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அனுப்பி வச்சிடுறாங்க. ரூம் நம்பர் எல்லாமே சன் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ சன் இப்போ நேராக அங்கே போகிறான். அப்படியே அவன் லிஃப்ட்டில் ஏறி போகிறத அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. இப்போ அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறது டைரக்டர் ஆர்த்தர் தானே, அதாவது ஜே தான். ஸோ ஜே வந்து இப்போ கேட்குறான், என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியாங்கிற மாதிரி. அப்போ வந்து சன் தான் பேசுகிறான், இல்லை ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்கிட்ட ஜெயினை பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் டைரக்டர் ஆர்த்தர் தான் சொல்ல, அவன் வேலை பண்ணிகிட்டு இருந்திருப்பான் மும்முரமாக ஜே. பட் இந்த வாய்ஸை கேட்டோன்னா அவன் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக திரும்புகிறான். அப்போ சன் கேட்குறான், ஏன் இப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக்காகிற, நீ என்ன தானே ஏமாத்திட்டு இருந்தன்ட்டு, நீ ஏமாத்திட்டு இருந்த ஃபுல் இப்போ முன்னாடி நிற்கிறாங்கிறக்காக இப்படி அதிர்ச்சியாக பார்க்குறேன்னு கேட்க, அப்போ இவன் அதிர்ச்சியாக பேசிகிட்டே தான் அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு அதே அதிர்ச்சியோடு எந்திரிச்சு வந்து சன் பக்கத்தில் வரான். இந்த வாய்ஸ் நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆனதுலேருந்து நான் கொஞ்சம் கூட மறக்காத ஒரே வாய்ஸ், அது இதுதான் சொல்ல. அப்போ இவன் கேட்குறான், டேய் பேச்சு மாற்றாத, என்ன எதுக்கு ஏமாத்தனுங்கிற மாதிரி. அவனே இந்த பொம்மையை மாட்டி தான் இருக்கான். பார்த்தா ஜே உடனே சன்னை ஹக் பண்ணிக்கிறான். சன்னுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜே என்ன சொல்கிறான்னா, எனக்குள்ளே இருந்த அந்த பழைய மெமரிஸ்க்கான சாவியே இந்த வாய்ஸ் தான். இந்த மஸ்கட்டை பார்த்த அடுத்த நொடியே என்னோட ஃபேவரட் வாய்ஸ் எனக்கு மறுபடியுமே ஞாபகத்தில் வருதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உடனே சன்னை குனிய வச்சு அவன் ஒரு செக் பண்ணுறான். என்னன்னா சன்னோட இடுப்பில் ஒரு பச்சை குத்தி இருப்பான். அதை பார்க்குறான். அதாவது எஸ்ன்னு போட்டு சன்னுன்னு இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் அவ்வளோ ஹாப்பியாகிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் இப்போ தான் கன்ஃபார்மே பண்ணுறான், அன்னைக்கு இவன் பார்த்தாலும் சன்னும் ஒரே ஆள் தான்ட்டு. இதனால் இவன் சும்மா ஃபன்னுக்கு தான் சன்கிட்ட போய் சொல்லியிருப்பான் போல், ஜே வேற டைரக்டர் ஆர்த்தர் வேறன்ட்டு. இவனுக்கே இப்போ தான் தெரியுது அன்னைக்கு பார்த்த மஸ்கட் பொம்மையும் சன்னும் ஒரே ஆள் தான்ட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன இருக்குன்னா, இவன் வந்து டைரக்டர் ஆர்த்தர் காப்பாற்றிருப்பான்ல மஸ்கட் பொம்மைக்குள்ளே வந்து. பட் டைரக்டர் ஆர்த்தர் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பான்னா, இன்னைக்கு எனக்கு இருந்த ஃபன்னை நீ மிஸ் பண்ண வச்சுட்டேன்ட்டு. அப்போ எனக்கு அந்த ஃபன்னை நீ தான் கொடுக்கணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்ல, அப்போ சன் திரும்பி பார்த்து கேட்குறான், உனக்கு பசங்களே பிடிக்குமாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஜே அந்த பச்சை குத்துனதையுமே பார்த்துருப்பான். அதோட மீனிங் கேட்டதுக்கு சன் சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் சன் அழுதுருப்பான். பட் அவன் அந்த பொம்மை முகத்தை மட்டும் கழட்டியிருக்கவே மாட்டான். ஸோ சன் கிளம்பும்போது என்ன சொல்கிறான்னா, உனக்கு கர்மாலெல்லாம் நம்பிக்கை இருக்கான்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான், ஏன் அதை பற்றிலாம் கேட்குறேன், பட் எனக்கு கர்மால நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சன் இவன் மேலே காசு எரிஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே ஜே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருப்பான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அவன் அங்கே இல்லை.
ஸோ இப்போ ஜெய் இதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இப்போ சன்னை கண்டுபிடிச்சிட்டான்ல. இங்கே பாரு, நான் உன்னை ஏமாத்தினா இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. நீ வந்து டைரக்டர் ஆர்த்தரை தேடிட்டு இருந்தில, அது நான் தானே. அதோடு இல்லாமல் நீ என் மேலே பழிய போடக்கூடாது. நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலை. உனக்கு நான் யாருன்னு தெரிலனா அப்போ நீ தான் முட்டாள். அப்போ சன் கேட்குறான், ஓ உனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சாங்கிற மாதிரி. இப்போ அந்த மஸ்கட் பொம்மையை கழட்டிட்டான். அப்போ ஜெய் சொல்கிறான், ஃபன்னாக இருந்துச்சுன்னு இல்லை, எனக்கு இது போரிங்காகவே இல்லை அப்படிங்கிறான். ஸோ சன் இப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. இதுக்கு 2000 பாட், நீ எனக்கு அன்னைக்கு வந்து 2000 பாட் வந்து காசை கொடுக்கணும்னு சொன்னில, இப்போ நீ என்ன 1 மாதம் வச்சு ஏமாத்திருக்க, ஏன் கூட வம்பு இழுத்துருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் உன் கால் கை கொடுத்தாலும் ஈடாகாது. ஸோ அதுக்கு நீ எனக்கு காசு கொடுத்து தான் ஆகணுங்கிறான். நீ எனக்கு அந்த காசை திருப்பி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல. அப்போ ஜெய் சொல்கிறான், சரி ஓகே நான் உனக்கு தரேன், பட் நான் எந்த வழியில் இது பண்ணாலும் நீ அதை ஒத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே சன் கடை கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கும் பண்ணியிருப்பான். இன்னொரு பக்கம் கஜோன் வந்து அந்த ஆட்லாம் எடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் மீலாட்ட ட்ரீட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சன் வரான். அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, டே ஏன்டா லேட்டாக அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்போ அவங்களும் வர, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ இவனுமே கேட்குறான், ஏன் மேனேஜர் நீங்கள் என்ன போகாமல் இருக்கீங்கன்ட்டு. நீ வரணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பண்ண, என்னமோ ஆல்ரெடியே நீ இந்த வேஷம் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல. இவன் உடனே ஆமாங்கிறான். அவர் சாக்காயிறாரு. அவர் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பாரு, பட் உண்மையாலே நீ போட்டிருக்கியா, நீ எந்த வேலை தான் இது வரைக்கும் செய்யாமல் இருந்திருக்குங்கிற மாதிரி தான் இவர் கேட்குறாரு. ஒருவேளை நீ முன்னாடி ஏதாவது கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியான்ட்டு. பட் இவன் அதுக்கும் ஆமாங்கிறான். அதை கேட்டு என்னடா இதுக்கும் ஆமான்னு சொல்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தான். பட் இன்னொரு அதிர்ச்சி, இவனுக்கு கடன் இருக்கும்ன்ட்டு. பட் சன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, அந்த கடனெல்லாம் நான் அடைச்சிட்டேன்ட்டு. நல்லதா போச்சு. இல்லைனா நீ இப்போ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் உன்னோட பாஸ்ட்டை நோண்டி எடுத்து உன்னோட ஃப்யூச்சரே ரொம்ப பாதிக்க வச்சிருப்பாங்க. நீ உங்ககிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் முன்னாடியே சரி பண்ணிக்கிறது நல்லதுதான்ட்டு இவர் சொல்றாரு. அப்பதான் இவன் பச்சை குத்தி இருக்கிறச்சுமே இவர் பாக்குறாரு. என்ன பச்சை குத்தி இருக்க, ஏதாவது இருக்கு மீனிங் இருக்கான்ட்டு. இவன் இல்லை, எனக்கு அப்போ பிடிச்சிருக்கு, அதனால அது குத்திக்கிட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீங்கள் ஸ்கை கிட்ட பேசுனீங்களான்ட்டு. அப்போ இவருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஸ்கையை காட்டினாங்கன்னா, அவன் கிளாஸுக்கு போகும்போது கூட கஜோன் கூப்பிட்றாரு, அவன் ஃபோன் எடுக்கல. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்து, என்னடா மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்க, இன்னைக்கு கெஸ்ட் லெக்சர் வராங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு வான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஓடுறாங்க. அப்புறம் உள்ள போனோன்னாமே கமெண்ட் கேட்டு உள்ள போறாங்க. அப்பதான் ஸ்கை பாக்குறான், அங்க இருக்கிறது பக்கின்னு. அப்படி பார்த்தோன்னா 2 பேருக்கும் ஒரு நிமிஷம் ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் போய் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப இவன் கொஸ்டின்லாம் கேட்பான்ல பக்கின்னு, அப்ப கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையை தூக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததே லேட்டு, இதுல ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அப்புறம் அந்த மாடலிங் பத்திலாம் சொல்லி தரணும்ல. ஸோ ஒரு மாடல் எடுத்துக்காட்டா இப்போ ஸ்கையை வர சொல்றான். ஸ்கையை வர சொல்லும் போது அவன் தயங்கிட்டே தான் வரான். அவனுக்கு தான் கேமரானா அந்த பயம் இருக்குல்ல. ஸோ ஸ்கை வந்து அங்கே போய் உட்காந்தோன்னே லைட்டிங்க்கு ஸ்கையோட ஃப்ரெண்டேவே தான் கூப்பிடுறாங்க. இப்போ அவன் வழக்கம் போல் அந்த ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்கைக்கு கொஞ்சம் பொறுத்து பார்க்குறான். அவனால் முடியல நிறைய ஃபோட்டோஸ்க்கு. அப்படியே பயந்துட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடிடுறான். இவங்களும் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்து அதுக்கப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்கை காட்டினாங்கன்னா அவர் மாதிரி பயத்தில் அப்படியே நிதானமாயிட்டு இருக்க. அப்போ பக்கின் போய் பேசுகிறான், ஏன் அப்படி ஓடி வந்துட்டேன்ட்டு. அதுக்கு ஸ்கையுமே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் வந்துட்டேன்ட்டு. அப்போ பக்கின் பார்க்குறான், இங்கே பாரு, உனக்கு கேமரானா பயமா என்ன, உன்னோட ஸ்டேஜ் பிளேலாம் நான் பார்த்துருக்கேன், உனக்கு அவ்வளோ பொட்டென்சியல் இருக்குது, நல்லா பண்ணுறேன். பட் கேமரானா நீ இப்படி இதாகிறனா, ஒருவேளை கேமரானால நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, உன்னை யாராவது ரகசியமாக படம் பிடிச்சிருக்காங்களான்ட்டு. இதை கேட்டோன்னே ஸ்கை வந்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்படி சொல்லிட்டு போகிறதுலே தெரியுது இப்போ இவன் சொன்ன மாதிரி தான் அதுதான் உண்மை போல. ஸோ அப்படியே ஸ்கை போன திசையவே தான் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கஜோன் வந்து சன்னு கால் பண்ணி பேசுகிறாரு, எங்கே இருக்க, நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமான்னு. அப்போ சன் சொல்கிறான், இல்லை வேணாம், நான் கிளம்பிட்டேன், டைரக்டர் ஆர்த்தர் கூட இருக்கன்ட்டு. இவரு, ஓ அப்படியா, டைரக்டர் ஆர்த்தர் கூட இருக்கியான்ட்டு சாக்காக்குறாரு. இவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஆர்த்தர் கேட்குறான், என்ன உன் மேனேஜர் வந்து அவங்க ஆக்டர்ஸ் மேலே ரொம்பவே அக்கறையாக இருப்பார் போல, அந்த மேனேஜர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல. இவன் அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லலை. அப்புறம் இவன் வழக்கம் போல், நான் இன்னைக்கு கேட்டேன்ல கொஸ்டின், அதுக்கு நீ ஆன்சரே பண்ணல, உலகத்திலே உயரமான பில்டிங் எதுன்னு கேட்க இவனும் புர்ஜ் கலிஃபாங்கிறான். ஆமா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டிருக்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இப்போ எதுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அடிக்கடி அதே தானே கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஆர்த்தருமே, டைரக்டர் ஆர்த்தருக்கு இன்டெலிஜென்ட்டான ஆளை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் சொல்லிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணுறான். அந்த சாங் நீ கேட்டிருக்கேன்னு கேட்டால் இவன் இல்லைங்கிறான். டேய் இது எவ்வளோ ஃபேமஸான சாங், இதே நீ கேட்டது இல்லையா,
அப்பனா நான் உன்னை கொஸ்டின் கேட்டு தொல்லை பண்ணும்போது அது தொல்லையாவே நீ பார்க்கக்கூடாது, இந்த சாங் கூட உனக்கு தெரியலங்கிற மாதிரி தான் டைரக்டர் ஆர்த்தர் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டால் அலைஸ், அதாவது இவங்க வழக்கமாக மீட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போகிறான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறதா இப்போ டைரக்டர் ஆர்த்தர் சொல்கிறான். எங்கன்னு பார்த்தா ஒரு கல்லறைக்கு போகிறான். அங்கே ஒரு பெண்ணோட கல்லறையாட்டு இருக்கு. அங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறான். ஸோ அதை ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவன் அப்பயுமே சன் கிட்ட லைட்டாக ஃப்ளர்ட்டிங்காக தான் பேசிகிட்டு இருக்கான். அதோட சன்னோட பக்கத்தில் வர இவன் கேட்குறான் என்ன பண்ணுறேன்ட்டு. நீ தானே சொல்கிற நான் உனக்கு தர வேண்டிய காசை எப்படி தந்தாலும் ஏற்றுப்பேன்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் உடனே சன்னை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் சன்னுக்கு அது பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லு எங்கே சாப்பிட போகலான்னு கேட்க இப்போ சன் தானே டிசைட் பண்ணும். அவன் வந்து ஒரு ரோட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். இவன் பார்க்குறான் நம்ம ஃபஸ்ட்டு டின்னர் டேட்டை நீ இங்கே தான் சூஸ் பண்ணுவியான்ட்டு. அப்போ சன்னுமே என்ன நீ தானே என்ன சூஸ் பண்ண சொன்னாங்கிற மாதிரி பார்க்குறான். அதுக்கு ஆர்த்தருமே அது சரின்ட்டு இந்த இங்கிலீஷில் ஒரு திட்டுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல இவன் சொல்கிறான் மஸ்டடா அதெல்லாம் இங்கே இருக்காதுன்ட்டு. அப்போ ஆர்த்தர் பார்க்குறான் டே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதான்ட்டு. எனக்கு ஆமாம் இல்லை ஓகே இதை தவிர இங்கிலீஷில் வர வார்த்தையே தெரியாதுன்ட்டு சன் சொல்ல அவங்க சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது ஏதோ நூடுல்ஸ் ஆட்டம் இருக்குது. அப்போ இவங்க சாப்பிடும்போது சன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆர்த்தர் வந்து அது எப்படி இது பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. உனக்கு இது கூட தெரியாதா, காரம் வேணா இதை ஆட் பண்ணணும், உப்புக்கு இதை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே உனக்கு சொல்லி தரணுமான்னு சொல்லிட்டு தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி இப்போ சன் கேட்க இவன் சொல்கிறான் எனக்கு இது வேணும்ன்ட்டு. அதாவது சன்னை மீன் பண்ணி தான் சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் காய்க்காண்ட போக சன் சொல்கிறான் என்ன உனக்கு இது நூடுல்ஸ் வேணும்னு சொல்கிறாங்கிற மாதிரி. அப்போ ஆர்த்தருமே அவனை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சன் வந்து அங்கே சமைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த லேடியை பார்க்குறான். அவங்கள பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் இந்த வேலை தானே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை நினச்சி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அலைஸுக்கு வந்துடுறாங்க. வழக்கம் போல் ஆர்த்தர் அவனுக்கு அந்த ஒரு புக்லெட்டாட்ட கொடுத்து அதை படிக்க சொல்லுவான்ல, ஸோ அதை தான் படிக்க சொல்கிறான். அதோட இவனுக்கு ஒரு வார்னிங்குமே கொடுத்துட்றான். என்னன்னா சன்னி வந்து கூடிய சீக்கிரமே ஒரு சீரீஸில் மெயின் கேரக்டரில் நடிக்க போகிறான், ட்ரீம் தயாரிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் போகிறான். போகும்போதுமே ஆர்த்தர் எதுவும் யோசிச்சுட்டே தான் போகிறான். அவன் போனதுக்கப்புறம் சன் நேராக போய் ஜோவை தான் பார்க்குறான். அவருமே என்ன சாங் பாட் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. இவனுமே சொல்கிறான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன்ட்டு. அதாவது அந்த கல்லறை கூட்டிகிட்டு போயிருப்பான்ல அந்த பெண் யாருங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். அப்போ ஜோ பார்க்குறாரு என்னது அவன் அங்கே கூட்டிகிட்டு போனானா, ஆமாம் அவன் அவ்வளோ நம்புற அளவுக்கு நீ என்ன பண்ணன்ட்டு. அப்போ சன்னுமே நான் சன்னி இருக்கான்ல அதாவது பேங்க் அவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்தேன்ட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அதை கேட்டு ஜோ சாக்காயிடுறாரு. என்னது அவனை பழிவாங்க வந்தியா, ஏன் அந்த சன்னி என்ன பண்ணா, உன் ஃபேமிலி ஏதாவது பண்ணிட்டானான்ட்டு. இப்போ அதுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நீ வந்தியா, பழி வாங்குறதுக்கு தானா, என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாத உண்மையை சொல்லுன்னு சொல்ல அப்புறம் சன் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். என் ஃபேமிலியை கொலை பண்ணது சன்னி இல்லை நான் தான்ட்டு. இவர் ஃபஸ்ட்டு ஷாக்காயிடுறாரு. எனக்கு நீ புரியுது, நீ வந்து ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு புரியுது, பட் வேறு ஏதாவது தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லும் போது தான் இவன் எல்லாமே சொல்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கடன் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவனை காலேஜில் விட்டு துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு வீட்டில் போய் அவங்களோட இடம் எல்லாத்தையும் வாங்கியிருப்பான்ல, அன்னைக்கு நைட்டே அந்த ஆள் வந்து இவனோட தம்பியை குத்துனது. அதுக்கப்புறம் சன்னி பேங்க் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அதை கேட்டுமே பயங்கரமாக ஷாக்காயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு நடந்தது, இவன் அந்த கடன் வாங்கினது, மொத்தம் 5 வருஷம் அந்த கடனையும் அடைச்சிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஜோ அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சன்னி தான்ட்டு. ஏன்னா அவன் தானே அங்கே போகிறது சன்னோட தம்பின்னு சொல்லிட்டு சன்னோட தம்பியை மாட்டி விட்டுருப்பான். ஸோ அதுக்காக தான் நான் பழிவாங்க வந்திருக்கேன்னு இப்போ சன் எல்லா கதையுமே சொல்கிறான். அதோட அவர் கேட்குறாரு, ஆமாம் இந்த கடன் அடிக்கும் போது ஒரு நாளாச்சும் நீ வேலை செய்யாமல் அமைதியாக இருந்திருக்கியான்ட்டு. பட் இவன் ஒரு நாள் கூட வீட்டில் உட்கார்ந்ததே இல்லை. அந்த கடனுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கஷ்டப்பட்டுருப்பான் அந்த 5 வருஷம் முழுக்காவே. அப்போ இவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, ஜேக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு இவர் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ சன் சொல்கிறான், எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அவன் தான் டைரக்டர் ஆர்த்தன்னு தெரியும்னு சொல்ல இவர் பார்க்குறாரு, ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்ட்டு. அப்போ சன்னுமே அதோட எனக்கு இன்னொன்று தெரியும், உங்களை மாதிரி நல்ல மனுஷன் அந்த விஷயத்த காரணம் இல்லாமல் மறைச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும்னு சொல்ல இவர் அப்படியே அழுதுட்டு இருந்தவர் அது கண்ணில் தூசி விழுச்சுன்னு சொல்லிட்டு மேலுமே அழுதுட்டு இருக்காரு. அதோட நீ என்ன ஏதோ தப்பாக எடுத்துக்காத,
நீ வந்து நைஸாவும் இருக்க, நல்ல ஸ்மார்ட்டான அளவு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுது. ஜெய் வந்து உன்ன ரொம்பவே நம்புறான். அதனால தான் அவங்க அம்மா கல்லறை கூட உன்ன கூட்டிட்டு போயிருக்கான்ட்டு. இப்ப வந்து ஜெய பத்தின உண்மைய சொல்றாங்க. என்னன்னா, ஜெய் அந்த ட்ரீம் கம்பெனில இருக்கிற காரணமே அவனுமே பழி வாங்குறதுக்கு தான் இருக்கான். இந்த ட்விஸ்ட் இங்க சொல்றாங்க. இத சன் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதோட இப்ப ஜோ என்ன சொல்றாருன்னா, உனக்கு அந்த ட்ரீம் கம்பெனிய ஆரம்பிச்சவங்க யாருன்னு தெரியுமான்ட்டு, அப்படியே அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு லேடி தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் ஓப்பன் பண்றாங்க. அவங்க பேர் பவி. அவங்க தான் ஜெயோட அம்மா போல. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கதைய ஜோ சொல்லும்போது, இங்க பாரு, இங்க நான் சொல்ல போற விஷயம் நான் சொன்னேன்ட்டு ஜெய்க்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் இவன் கேட்டுறான் போல. ஆனா அதை நமக்கு காட்டல. அதுக்கப்புறம் இவன் வெளியே வரும்போது ஒரு கார் ஃபாஸ்டா வருது. இவன் உடனே அந்த பயந்துட்டு கீழே உட்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துடுறான். அப்ப அதுல இருந்து ஒரு பாடி கார்டாட்ட வெளியே வந்து திட்ட ஆரம்பிச்சான். என்ன பண்ணிட்டு இருக்க, யாரோட கார் தெரியுமா இதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்க போக, அப்ப அந்த கார்ல இருந்து வெளியே வர்றது பேங்க்கு கூட ஒரு ஆள் இருந்திருப்பான்ல, ஒரு வயசான ஆள். அவன் அவன் பார்த்துட்டு சரி விடுடா விட்டான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உள்ள போயிடுறாங்க. அவனை இவன் சன் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்ட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.